அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நாம் தடம் மாறிய காவிரியின் பாதைகள் அது எப்படி தொண்டை நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு புலம்பெயர்ந்தது, அதற்காக எவ்வளவு மில்லியன் வருடங்கள் ஆயிற்று, அதனால் இடைக்காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன, எப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு டெல்டா பகுதியில் உருவாகின என்று கண்டோம். இனி தொண்டை நாட்டில் ஓடும், அதாவது ஒருங்கிணைந்த பாலாறு காவிரி தென்பெண்ணை நதி ஆதியில் ஓடியபோது 70 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஓடிக்கொண்டிருந்தது. அது தலை, நந்திமலை, வாணியம்பாடி, அப்படி இந்த ஆற்காடு பகுதியில் உள்ள ரத்னகிரி மலை பகுதிகள், காவிரி பாக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆறு, நமது சென்னை துறைமுகப் பகுதி, எண்ணூர் துறைமுகப் பகுதி, இவ்வாறாக ஆதி காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இது அதன் போக்கை மாற்றிய பொழுது எவ்வாறு அதன் போக்கின் தாக்கம் இந்த தொண்டை மாநாட்டில் வெகுவாக பாதித்து இந்த பல்லவ மன்னர்களின் ராஜ்யத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்குது என்பதை இன்று காண்போம். சுமார் 20,000 to 10,000 வருடங்களுக்கு முன்பாக இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஃபால்ட் மூமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது நிலநடுக்கம் அல்லது பூமி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அந்த மூமெண்ட்ஸ் வர நிகழ்வு தான் ஃபால்ட் மூமெண்ட்ஸ். இந்த காஞ்சிபுரம் அருகே நிகழ்ந்தபோது இந்த ஜவ்வாது மலைகளின் உயர்வடைதல் மற்றும் தாழ்வடைதல் நிகழ்வால் ஒரு பள்ளத்தாக்கு போன்ற சரிவை வேலூர் முதல் காஞ்சிபுரம் பகுதியில் வரை உண்டாக்க தொடங்கியது. இது படிப்படியாக நிகழ்ந்தது. இந்த பாலாறு இவ்வாறு படிப்படியாக இந்த ஜவ்வாது மலை அந்த பள்ளத்தாக்கு உருவாக பாலாறு கொசஸ்தலையில், அதாவது வடக்கு திசையில் இருந்தது தெற்கு நோக்கி செங்கல்பட்டு நோக்கி மெதுவாக படிப்படியாக நகர்ந்து வந்து தற்போதைய நிலையை எட்டியுள்ளது. இது எவ்வாறு எட்டியது என்பதை காண்போம். இந்த மாற்றம் கிமு 8000 முதல் 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பாலாறு தெற்கு நோக்கி செங்கல்பட்டு நோக்கி நகர தொடங்கியவுடன் இந்த கொசஸ்தலை ஆற்றின் போக்கில் இருந்த மாறி கூநதியின் போக்கில் சென்று அவ்வாறு சில 1000 வருடங்கள் ஓடி பின்பு கூநதியின் போக்கில் இருந்து பிரிந்து அடையார் நதியின் போக்கில் சென்று இந்த காலகட்டம் 6000 முதல் 3000 வருடங்களுக்கு முன்பான காலகட்டமாக இருக்கலாம் என்று தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பாலாறு அடையாற்றின் போக்கில் இருந்து 3000 வருடங்களுக்கு முன்பு தற்போதைய போக்கில் ஆகிய நந்திமலை, வாணியம்பாடி, வேலூர், மேல்விசாரம், ஆற்காடு, காஞ்சிபுரம், கல்பாக்கம் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இந்த நிகழ்வுக்கு உட்பட்ட காலத்தில் பல்வேறு வெள்ளப்பெருக்கள் ஏற்பட இதனால் ஏற்பட்ட மண் அரிப்புகள் எல்லாம் சென்னையின் கடற்கரை ஒட்டிய பகுதியில் மணல் திட்டுக்களாக உருவாக்க சென்னை முதல், அதாவது திருவள்ளூர் வடக்கிலிருந்து அப்படி சென்னை செங்கல்பட்டு வரை இந்த மணல் திட்டுக்கள் உயர்வடைதல் நிகழ்ந்து இந்த பாலாறு கடலை நீராக சென்று கலக்க முடியாமல் அப்படி கடற்கரைக்கு ஒட்டி இணையாக ஒரு நதி போன்ற அருமை உருவாகி அப்படியே இந்த கொசஸ்தலையிலிருந்து முகத்துவாரப்பதி இந்த கூநதி போய் உருவாக இதன் போக்கு கொசஸ்தலிருந்து கூநதியாக மாறிவிட்டது. அதே மாதிரி இதன் போக்கு இணையாக அப்படியே அடையாறு வரை செல்ல கூநதியிலிருந்து அதன் போக்கை அடையாற்றை நோக்கி மாற்றி முகத்துவாரம் அடையாற்றிலிருந்து கலக்க அடையாறு வழியாக இந்த பாலம் செல்ல ஆரம்பித்தது. அப்படி அதன் போக்கை கல்பாக்கு வரை மாற்றியது. இதற்கான சான்றுகள் இன்று வரைக்கும் நமது சென்னை முதல் மகாபலிபுரம் உள்ள கடற்கரையொட்டி பகுதியில் நீங்கள் பயணிக்கும் போது, கிழக்கு கடற்கரை சாலையில் பயணிக்கும் போது இதை காண முடியும். அப்படியே வடக்கிலிருந்து நமது அடையாறு வரை இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் நீளும். அதன் பிறகு பெரிய இந்த சால்ட் லேக் என்று சொல்கிறார்கள், அதாவது உப்பு ஏரி என்று சொல்கிறார்கள். இந்த உப்பு ஏரி நீங்கள் கடற்கரை சாலை விளையும் போது பார்த்து கொண்டே போகலாம். அதாவது நாவலூரிலிருந்து தொடங்கி அப்படியே மரக்காணம் வரை இது நீள்கிறது. ஸோ இவ்வாறு செல்கின்ற இந்த அமைப்பு அந்த காலத்தில் பாலாறு ஓடிய போது இங்கு நல்ல தண்ணி இருந்தது. பிற்பாடு ஏற்பட்ட நிகழ்வுகளால் இந்த பாலாறு வற்றி போகவே இந்த இடங்கள் கடல் நீர் உள்வந்து கடல் நீர் உயர்வடைதல் நிகழ்வு உள்வடைந்து இப்போ அது சால்ட்டியாக இருந்து அங்கிருந்து நிறைய உப்பு எடுக்கிறார்கள். இந்த உப்பு களிமலிருந்து தான் உப்பை ஏற்றி செல்ல பக்கிங்ஹாம் கால்வாய் உபயோகித்து ஆங்கிலேயர் அந்த காலத்தில் மிகவும் பணம் செய்தார்கள், மிகவும் செல்வம் அதன் மூலம் பார்த்தார்கள். இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க சில இடங்கள் இது முகதூரத்தை உருவாக்கி கடலில் கலக்கவும் ஆரம்பித்தது. இவ்வாறு உருவான ஆற்றின் போக்கை கொண்டு இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் உண்டாகி அது முகத்துவாரத்தை சென்று
அங்கிருந்து பெரும் உப்பு ஏரியாக மகாபலிபுரம் வரை சென்று நீள்கிறது. எனவே இத்தகைய ஆற்றின் போக்கு நிறைய மண்ணை அதை கடல் கலக்கும் இடத்தில் கொண்டு செல்ல இந்த மகாபலிபுரம் பகுதியில் பல மணல் திட்டுக்கள் உண்டாக்க மகாபலிபுரத்தின் கடற்கரை கோயில்கள் மற்றும் சாலுவான் குப்பன் போன்ற முருகன் கோயில், பழமையான முருகன் கோயில் எல்லாம் புதையுண்டன. இவ்வாறு புதையுண்ட கோயில் பிற்பாடு ஏற்பட்ட சுனாமியில் மேலுக்கு வர திரும்ப அதை சரி செய்ய திரும்பவும் புதையுண்டன. ஏனென்றால் அக்காலத்தில் இந்த ஒரு ஆறு இவ்வாறு 3 முறை தடம் பாய்த்தால் அதற்கு ஏற்படும் மண் அரிப்புகள், அது கொண்டு வரும் மண், ஃப்ளட்டு போன்ற விஷயங்கள் எவ்வாறு மண்ணை அதன் முகதுவாரத்தில் சேர்க்க என்பதை சான்றாக இப்போதும் கடற்கரையில் உள்ளது. அப்போது இந்த போக்கு மாறியும் போது சென்னை முழுவதும் எவ்வாறு மக்கள் பாதித்திருப்பார்கள், எவ்வாறு பல்லவர் ஆட்சியில் பாதித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் உங்கள் கண்ணில் யூகித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு உண்டான மணல் புதையுண்ட நகரங்கள் போன்ற பல்வேறு பாதிப்புகள் இந்த பல்லவர் ராஜ்யம் மிகவும் பாதித்தது. அப்போது இந்த சாலுவான் குப்பன் முருகன் கோயிலும் புதையுண்டது. இதையடுத்து ஏற்பட்ட தொடர் கடல் சீற்றங்கள் மற்றும் கடல் நீர் உயர்வடைதல் போன்ற நிகழ்வால் இந்த மகாபலிபுரத்தின் சில பகுதிகள் கடலுக்குள் சென்று விட்டன. அதன் எச்சங்களை நாம் 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது பழங்கால கட்டிடங்களும் அடித்தளங்களும் மேலும் சில கட்டுமான எஞ்சிய பகுதிகள் கடற்கரையில், அதாவது தற்போதைய மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் தூரம் உள்ள கடல் உள்வாங்கிய போது காண முடிந்தது. அது எல்லாம் தற்போது 4 மீட்டர் 9 மீட்டர் ஆழத்தில் காண முடிந்தது. இத்தகைய அழிவுகள் எல்லாம் அக்காலத்தில் நிகழ்ந்துள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பிலிருந்து ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டிருக்கலாம் என தோன்றுகிறது. இதனால் இந்த மகாபலிபுரம் அதன் ஒரு பகுதி அழிந்து போயிற்று. மேலும் காஞ்சிபுரம் பெரிய தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இதனால் தான் பல்லவர்களின் வரலாகிய அந்த காலத்தில் இருந்த காஞ்சிபுரத்திலிருந்து பெரிய பல்கலைக்கழகம், கிட்டத்தட்ட நிறைய புத்த பீட்சுகள் கல்வி முறை, வைணவ முறை கல்வி முறைகள் மற்றும் வேத பாடசாலைகள் பல இருந்ததும் அங்கு அதன் சூழல்களே தற்போது இல்லை. இதெல்லாம் அப்பொழுது காஞ்சிபுரம் ஒரு பெரிய தாக்குதலை கிமு 600 முதல் இந்த கிமு 300 வாக்கில் நாம் இருண்ட காலம் என்று சொல்கிறோமே, கலப்பொருள் ஆட்சின்னு சொல்கிறோமே, இந்த காலத்தில் சந்தித்துள்ளது. இதே சோழர் கால இடத்திலும் நிகழ்ந்துள்ளது. அதனால்தான் பூம்புகாருக்கு பிறகு அதனுடைய நிகழ்வுகள் நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. எனவே இந்த தென்னிந்தியாவில் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டிருந்து இந்த காலத்தை உருவாக்குகிறது. அதனால தான் இது 2 காலம். அக்காலகட்டத்தில் யார் மலை உச்சிகள் இருந்தார்களோ அவர்கள் பிழைத்து வாழ்ந்தார்கள். அத்தகைய மன்னர்கள் கலப்பவர்களாக நாம் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றும் காண்கிறோம். இந்த ஆய் மன்னர்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் மலையில் வாழ்ந்தவர்கள். பச்சைமலை, கொல்லிமலை, இது மாதிரி மலைப்பகுதியில் வாழ்ந்த அதியமான் பறவை, தொண்டைமான் பறவையினர்கள் நாம் காண முடிகிறது. பாரிவல் போன்றவர்களெல்லாம் காண முடியாது. பரமநாட்டு பயில வந்தவர்கள் இவர்களெல்லாம் அக்காலத்தில் இந்த அழிவு நேர்ந்த மலை உச்சியில் இருந்தால் இவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அதனால தான் இவர்கள் காலகட்டத்தை கலப்பர காலம் என்றும் 2 காலம் என்று தமிழ்நாட்டு வரலாற்றில் பதிவிட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. இது எல்லாம் நான் ஏன் அனலைஸ் செய்தும் பல்வேறு தொகுப்பில் உள்ள ஹிஸ்டரி நிகழ்வுகளிலிருந்து எடுத்து தான் உங்களுக்கு கூறுகிறேன். எனவே இது கண்டிப்பாக நாம் மறு ஆய்வு செய்து நமது வரலாற்றை நிர்ணயிக்க வேண்டிய காலம் என்பதை மட்டும் நான் சொல்ல முற்படுகிறேன். இனி இந்த பல்லவர்கள் எவ்வாறு இத்தகைய நிகழ்வுகள் நிகழ்வதற்கு முன்னால் இந்த இந்தியாவின் முன்னோடிகளாக இருந்தார்கள் என்பதை காண்போம். ஏனென்றால் ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு மக்களோடு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களோடு தொடர்பு இருக்கு என்று சொல்லியிருந்தேன். எப்படி சோழர்களுக்கு இந்த காவேரி தொடர்புடையதோ அதே மாதிரி பல்லவர்களுக்கு இந்த பாலாறு தொடர்புடையது. இந்த பாலாறிலிருந்து தான் அந்த பள்ளத்தில் வாழ்வதுதான் பல்லடம் என்று சொல்லப்பட்ட அந்த பல்லடம் என்ற பிற்பாடு பல்லவர்கள் என்று மருவி இந்த பல்லவர்கள் இங்கிருந்து தான் இந்தியா முழுக்க சென்று பெரும் சாம்ராஜ்யம் எல்லாம் இந்த பல்லவர்கள் வெளிவந்தான் என்பதை நாம் உணர முடிகிறது. பல செப்பேடுகள் இந்த பல்லவர்கள் வெளிவந்தது அசோகன் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதை நாம் பின்வரும் காணொளியில் காண்போம். இனி இந்திய வரலாற்றுக்கு பல்லவர்கள் முன்னோடியாக இருந்தார்கள் என்பதை எவ்வாறு என்பதை பார்ப்போம். அதன் நிகழ்வுகளை தொடர்வோம். இந்த பல்லவர் பற்றி நல்லா அறிந்து கொள்ள நாம் பாலாறு பற்றி நிகழ்வுகளை கண்டோம். இந்த பாலாறில் ஏற்பட்ட இத்தகைய மாற்றங்கள் எவ்வாறு பல்லவர் ஆட்சியை பாதித்திருக்கும், பல்லவர் வாழ்ந்த காலத்தில் இடத்தை பாதித்திருக்கும் உங்களுக்கு நன்றாக விளங்குகிறேன். நான் உங்களுக்கு அறிய முடிகிறோம் என்னுடைய விளக்கத்தின் மூலம். எனவே இந்த பாலாற்று நாகரிகத்தை மையமாக கொண்டு பல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்கள் அப்படியே இவ்வாறு இத்தகைய புரட்சி ஏற்படுவது எப்படி அவர்கள் வடக்கு நோக்கி சென்று இந்த மகாபாரத காலத்திற்கு முன்பு பெரும் சாம்ராஜ்யங்கள் உருவெடுத்தனர், மகாபாரத காலத்திற்கு பின்பு பெரும் சாம்ராஜ்யங்கள் உருவெடுத்தன என்பதை நமது இந்த மௌரிய சாம்ராஜ்யம் ஒரு சான்றாக உள்ளது. நந்தர்கள் சாம்ராஜ்யம் ஒரு சான்றாக உள்ளது. ஏனென்றால் பல்லவர்களிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் நந்தர்களும்.
இந்த மௌரியர்கள் ஆவார்கள். அதற்கு நாம் பழங்குடியின மக்கள் புலன்பெயர்ச்சி இந்த தண்டாக்காரண பகுதியில் வாழ்ந்தவர்களை ஆராய்ந்தால் அது நன்றாக உங்களுக்கு விளங்கும். இவ்வாறு வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்த இந்த பாலாற்றின் போக்கில் ஏற்பட்ட அதன் பாதையில் மாற்றங்கள் தான் முக்கிய காரணியாக இந்த பல்லவர்கள் முன்னேற வழிவகுத்துள்ளது. இதனால் இம்மக்கள் பாலாற்றின் போக்கில் முன்னேறி அப்படியே நந்திமலை பகுதியில் சென்றவர்கள் நண்பர்களாக முதல் உருவெடுத்தனர். மற்றொரு பிரிவினர் இந்த பொன்னை ஆற்றினை ஒட்டி முன்னேறினார்கள். இவர்கள் சால பல்லவர்களாக இந்த வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியில் வாழலாயினர். இவர்கள் இந்த பல்நாடு, குண்டூர் மற்றும் நெல்லூர், வடார்காடு, தென்பண்ணையாறு, கிருஷ்ணா அதன் கிளைநதிகளுக்கு தெற்கே பகுதியில் வாழ்ந்தனர். இவர்கள் பலக்காடு, பாலக்கா, அமராவதி நகர்களை கொண்டு அந்த பகுதியை தலைமையிடமாக கொண்டும் ஆட்சி புரிந்து வந்துள்ளார்கள். பின்பு தொண்டை மண்ட பகுதியிலும் இந்த பாலாறு அதன் பாதையை சென்னையிலிருந்து மாற்றிய போது அங்கிருந்து இவர்கள் புலம்பெயர்ந்துள்ளனர். அதற்கு முன்பு இந்த சென்னை மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் பழங்கால தொட்டி இவர்கள் வாழ்ந்துள்ளனார்கள். இவர்கள் பற்றிய பெரும் அழிவுகள் இந்த பாலாறு போக்கி மாற்றி எழுந்துள்ளார். அதனுடைய தடைகள் எதுவும் நாம் காண முடியவில்லை. அது கற்கோயிலாக மட்டும் நமக்கு விளங்குகிறது. அவள் நீண்ட நெடிய வரலாறு, அவர்கள் ஆட்சி பெரும்பணிகளெல்லாம் நமக்கு சான்றுகள் இல்லை. ஈவன் நமது சங்ககால இலக்கியங்களும் இது மிகவும் வடக்காக இருந்ததால் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில இலக்கியங்கள் சொல்லப்பட்டுள்ளதை தவிர பாண்டி நாடுகள், சோழ நாடுகள் நிகழ்வுகளைப் போல இங்கு சங்க காலத்தின் புலவர்களும் இந்த பாஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவிட முடியவில்லை. ஒரு சிலர்கள் மட்டும் பதிவிட்டார்கள். அதுவும் இந்த ஆயாய் பகுதி மலைப்பகுதியில் வாழ்ந்த மன்னர்கள். தட் மீன்ஸ் இந்த பெரும் அழிவுக்கு பின் நடந்த நிகழ்வுகளை தான் பதிவிட்டுள்ளார்கள் என்று கொள்ளலாம். இவர்கள் இப்போது இந்த காஞ்சிபுரத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாலும் அதனுடைய எச்சங்கள், அவனுடைய வரலாற்று சின்னங்கள் நமது சான்றுகளாக இன்றும் இந்த மகாபலிபுரத்தில் ஓங்கி ஒலித்து நிற்கின்றன. இந்த காஞ்சிபுர பகுதியில் அவர்கள் கட்டிய கோயில் இருக்கின்றன. ஆனால் பாடசாலை, வேத பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் அழிந்து போய்விட்டன. ஆனால் இங்கிருந்து தான் நமது நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கே உருவாகியது என்பதற்கு இங்கிருந்த பல ஆசிரியர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவித்திருக்கிறார்கள். எனவே நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு முன்னோடிய திகழ்ந்தது இந்த காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம் என்பதுதான் நமக்கு விளங்கும். ஆனால் அதற்கான சான்றுகள் இல்லை. நாலந்தாவினுடைய சான்றுகள் சிதிலமடைந்த சான்றுகள். ஆனால் இந்த பல்லவர்கள் அவர்கள் வாழ்ந்தாக நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு முன்னோடியான பல்லவர்கள் வாழ்ந்த பல்கலைக்கழகத்தை ஈவன் அந்த உடைந்த அழிந்த சான்றுகள் கூட நமக்கு காண கிடைக்கவில்லை. இதன் மூலம் இது என்ன விளக்குகிறது என்றால் இந்த காஞ்சிபுரம் பகுதி ஒரு பெரும் அழிவை சிந்தித்துள்ளது என்பதை நாம் உணர முடிகிறது. இத்தகைய அழிவை ஒரு பெரும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி அல்லது கடற்கொந்தளிப்பு நடந்ததாக இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் நடந்திருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் காலத்துக்கு பிறகு இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தோடு இந்த பல்லவர்கள் ஆட்சி முடிந்துவிட்டது. அதன் பிறகு அவர்கள் வரலாறு என்னவென்று தெரியவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் இக்காலகட்டத்தில் ஒரு பெரும் அழிவை இந்த பல்லவர்கள் ஆட்சியும் சந்தித்துள்ளது. ஆனால் தான் அவர்கள் வரலாறு நமக்கு விளங்கவில்லை. ஆனால் இவர்கள் ஆதியில் வாழ்ந்த இந்த குண்டூர் மற்றும் பல ஆந்திர பகுதியில் கிடைக்கின்ற தற்போதைய செப்பேடுகள் இவர்கள் வரலாற்றை மிகவும் பின்னோக்கி கொண்டு செல்கிறது. இதன் மூலம் இவர்கள் முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் என்று 3 விதமாக பிரிக்கலாம். இதில் முற்கால பல்லவர்களில் முருகரே இதன் ஆதி மன்னராக இருக்கிறார். இவர் முருகர் வாழ்ந்த காலகட்டத்தை கிமு 11,210 என்று சொல்லலாம். இதை நான் முச்சங்கங்களின் காலத்தை வைத்து முச்சங்கம் கடைவுற்ற அந்த கடைச்சங்கம் முடிவுற்ற காலமாக கிமு 1220 அந்த பெருநாட்களில் வாழ்ந்த காலகட்டத்தை கொண்டு அதற்கு அப்படியே பின்னோக்கி சென்று இந்த 3 சங்கங்களின் காலத்தை நக்கீர் கூற்றுப்படி இந்த காலங்களை வகுத்து அதன் அடிப்படையில் கிமு 1610 முதல் சங்கத்தின் தலைமை பொறுப்பில், அதாவது அதுக்கு வழிகாட்டியாக இருந்த முருகர், அதை நடத்தியவர்கள் பாண்டிய மன்னர்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் முன்னோடியாக முருகர் தான் இருக்கிறார். முருகர் தான் இந்த பாண்டிய, சோழ, பல்லவ, சேர மன்னர்கள் எல்லாருக்கும் ஆதியிலிருந்து அந்த ராஜ்யங்கள் ஒரு வம்சாவளி ராஜ்யமாக முதல் உருவாக்கி கொடுத்தவர் முருகர் தான். எனவே அவரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இந்த 4
மன்னர்களும் தென்னிந்தியாவில் ஆண்டு வந்தனர். இந்த 4 மன்னர்களும் முருகரை போற்றுகின்றனர். இதற்கு முருகரின் போற்றுதலை பல்வேறு புத்தகங்கள் நீங்கள் காண முடியும். அது விரிவாக பிற்பாடு காணலாம். ஏன்னா இந்த 4 வம்சத்தினரும் முருகரை போற்றுகிறார்கள். மௌரியர்களும் இந்த மயிலை போற்றி அந்த மயில் வாகனம் என்ற முறையில் மௌரியர்களுக்கு பிறகு மேல் மகா வாகனா, சாத்த வாகனா என்று எல்லாரும் இந்த இந்தியாவில் உருவாக்கிய பெருராஜ்யங்கள் எல்லாம் முருகரை அடிப்படையாக கொண்டே நீள்கிறது. எனவே முருகனின் மூலம்தான் இந்த பல்லவர்கள் உருவாகிறார்கள். இந்த பல்லவர்கள் தான் இந்தியாவுக்கு நாகரிக முன்னோடியார்களும் ஒரு சிறந்த அரசாட்சி முறையும் கொண்டு சென்றுள்ளார்கள். அது எவ்வாறு என்பதை காணுவோம். இதன் வழியாக பார்க்கும்போது முருகர் இருக்கிறார். அதை அடுத்து அங்கிராசு. இந்த முருகர் பிருகு முனிவர் அவர் காலத்தில் இருந்து அவருக்கு ஒரு அமைச்சரை போன்றும் ஒரு சிறந்த புலவரை போன்றும் மகன்களை போன்றும் இருந்து வாழ்ந்துள்ளார். அவருடைய மகன்தான் அங்கிராசு. அப்புறம் வீரபாகு, சியவான், ரேகா இவர்கள் வரையும் ஒரு 4-5 பேருடைய இந்த வரலாற்று தொடர்புகள் நமக்கு புராணங்களிலிருந்து கிடைக்கின்றன, கந்த புராணத்திலிருந்து கிடைக்கின்றன. அதன் பிறகு நமக்கு கிடைக்கவில்லை. திருலோச்சன் என்கிற பல்லவ மன்னன், இவன்தான் வரலாற்று பிரகாரம் முதல் பல்லவ மன்னனாக பதிவிடப்படுகிறார். இதற்காக செப்பேடுகள் நமக்கு கிடைத்துள்ளன. இதில் ஒரு சில மன்னர்கள் அவர்கள் வழி வந்தவர்களாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் ஸ்கந்த சிஷ்யன், இவர் கிமு 1526 முதல் 1545 வரை வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. சிவகந்தவர்மன் கிமு 1180 முதல் 1155 வரை வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் விஷ்ணுகோபன் என்பவர் கிமு 1145 முதல் கிமு 1120 முதல் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதையடுத்து விஜயகந்தவர்மன், புத்தவர்மன், புதிய குங்குரன், குமார விஷ்ணு, 1ஆம் கந்தவர்மன், வீரகோச்சரவர்மன், 2ஆம் கந்தவர்மன், 1ஆம் சிம்மவர்மன், 3ஆம் கந்தவர்மன், 2ஆம் சிம்மவர்மன், 2ஆம் விஷ்ணுகோபன், 2ஆம் குமார விஷ்ணு, 2ஆம் விஷ்ணுகோபன், புத்தவர்மன், 1ஆம் நந்திவர்மன், 3ஆம் குமார விஷ்ணு, 3ஆம் சிம்மவர்மன், சிம்ம விஷ்ணு. அதையடுத்து 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் மகேந்திரன், 1ஆம் பரமேஸ்வரவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன், 2ஆம் பரமேஸ்வரவர்மன். இவ்வாறு இந்த தொடர்ச்சியான பல மன்னர்கள் பெயர்கள் நமக்கு செப்பேடுகள் கிடைத்துள்ளது. அந்த மன்னர்களை கொண்டு அவர்கள் வாழ்ந்த புராண சம்பவங்களை கொண்டு நான் இந்த காலகட்டங்களை தமிழின் முச்சங்களை அடிப்படையாக கொண்டு முருகரை ஆதியில் வைத்து அதன் மூலம் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வாறு மன்னர்கள் வந்திருக்கார்கள் என்பதை வரலாற்று நிகழ்வுகளுடன் தொடர்பு படுத்தி இந்த விஷ்ணுகோபன் என்கின்ற மன்னன் சமுத்திரகுப்தன் என்ற மௌரிய மன்னருடன் காலத்தில் வாழ்ந்துள்ளார். அக்காலத்தில் அவருக்கு ஆதரவாக இவர்கள் தெற்கு நோக்கி படம் எடுத்து வந்தார்கள். அதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த வரலாற்று சம்பவங்களை நான் தொகுத்துள்ளேன். இந்த காலகட்டத்தை முடிவு செய்துள்ளேன். எனவே இந்த பல்லவர்கள் நமது தமிழர்கள் ஆதியில் உருவாகிய மிகப்பெரிய வரலாற்று சான்றுக்குரிய மன்னர்கள். மற்றவருடைய வரலாற்று சான்றுகள் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கவில்லை. ஈவன் கரிகாலன் சோழனுடைய வரலாறு கல்லணை கிமு 1520 நின்று விடுகிறது. அதற்கு முன்பு சென்றால் புராணங்கள் காந்தமன் என்ற மன்னன் இந்த அகத்தியர் காலத்தில் கிமு 3000 வரை நிகழ்கிறது. அதுக்கு முன்பாக நமக்கு மகாபாரத காலத்துக்கு முன்பாக நமக்கு ஈவன் புராணங்களின் சான்றுகள் இல்லை. ஆனால் இந்த பல்லவர்களை பற்றி புராணங்கள் அதுக்கு முன்பைய நிகழ்வுகளிலும் சான்றுகள் இருக்குது. கந்த புராணத்தில் சான்றுகள் இருக்குது. கந்த புராணம் தான் இந்த பல்லவர் வரலாறை மிகவும் பின்னோக்கி கொண்டு சொல்கிறது. அந்த கந்த புராணத்தில் வாழ்ந்த மன்னராக முருகர். தமிழன் எப்போதும் தனது வழிகாட்டியாக இருக்கும் முன்னோர்களை வழிபடுவது மரபு. அந்த வழியில் நமது இந்த பல்வேறு வெள்ளங்களின் போதும் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்த முருகர் நமது தமிழ் மக்களெல்லாம் அழகாக கொண்டு சென்று பாதுகாப்பான உயரமான மலைப்பகுதிகள் மற்றும் தண்டகாரண்ய பகுதியில் அப்படியே பிரயாகராஜிலிருந்து மேல் நோக்கி நேபாளிலிருந்து உத்தராகாண்டிலிருந்து சிந்து சமவெளியின் நாகரிக பகுதிகளில் கொண்டு சென்றுள்ளார் என்பதை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள தடயங்கள், அங்குள்ள வாழ்ந்த மக்கள், அதுவும் நாகரிகான புதிய கற்கால மக்களே கிமு 6500 7000 வரை இருக்கலாம் என்று நமது பாகிஸ்தானில் கண்டறிந்த அந்த தொழில் தடயங்கள் வெளிப்படுத்துகின்றன. எனவே நமது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் இங்கிருந்து சென்ற பல்லவர்களா என்பது என்னுடைய கருத்தாக பதிவிடுகிறேன். இவர்கள் வாழ்ந்த காலம் மிக முன்பு
கிட்டத்தட்ட இந்த புதிய கற்காலம் என்று சொல்லப்படுகின்ற 20,000 to 10,000 காலகட்டத்தில் இவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள். இங்கிருந்து அத்தகைய மக்கள் அங்கு சென்று உருவாக்கிய மொழி என்பது, எழுத்துக்கள் என்பது மிகவும் பழமையானது. இந்த பழமையான எழுத்துக்கள் இருந்து அங்கிருந்து கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி சென்றவர்கள் இந்த கிரேக்க நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபி நாடுகளுக்கெல்லாம் செல்கிறார்கள். எனவே இங்கிருந்து சென்றவர்கள் தான் அங்கு வந்து வாழ்கிறார்கள். எனவே அவர்கள் சென்று அந்த காலம் மிகவும் பிற்பகுதியாக இருந்தால் அதற்கு முன்னர் வாழ்ந்த இவர்கள் காலகட்டத்தில் உபயோகித்த எழுத்துக்கள் எல்லாம் ஈவன் கிரேக்கர்கள் மொழியிலிருந்து நம்மளால் அதை சரியாக பதிவிறக்கம் செய்ய முடியவில்லை. ஏனால் கிரேக்கர்கள் இதற்கு மிகவும் பிற்பாடு அந்த எழுத்துக்கள்லாம் இங்கிருந்து சென்ற மக்கள் உருவாகிறது. அதனால் இந்த சிந்து சமவெளி வாழ்ந்த மக்கள்கள் குறியீடு போன்ற மொழிகளை வெகு காலத்துக்கு முன்பு பயன்படுத்தி அந்த மக்கள் முருகன் வழியாக சென்ற நவவீரர்கள் வழி வந்த மக்கள் மற்றும் இங்கிருந்து பல்லவர் ராஜ்யத்தில் சென்ற மக்கள் தான் இந்த பாலாற்றின் போக்கின் போது ஏற்பட்ட பெரு வளங்களினால் பல தாக்குதலினால் அவர்கள் அங்கு படிப்படியாக முன்னேறி சென்றுள்ளார்கள். இவர்கள் பொதுவாக கோளேரிகள் என்று சொல்லலாம். கோளேரிகளின் புலன்பெயர்ச்சி நீங்கள் பார்த்தால் இந்த புதிய கற்காலத்தில் நிகழ்ந்த இந்த கோளேரிகள் தான் விவசாயம் தெரிந்து அம்புகளை பயன்படுத்தி கொஞ்சம் நாகரீகமாக வாழ்ந்த மக்கள். இவர்களெல்லாம் புலம்பெயர்ந்து இந்திய வரலாற்றில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மன்னராட்சி முறை வருவதற்கு வழிவகுத்துள்ளார்கள். அவ்வாறு சின்ன நவவர்கள் வழிவந்தவர்கள் தான் இந்த பெரும் சாம்ராஜ்யம் இந்திய கண்டத்தில் உருவாக்கியுள்ளார். அது எவ்வாறு ஒவ்வொரு நவவர்கள் வழியாகவும் ஒவ்வொரு சாம்ராஜ்யம் ஒரு தொடர்ச்சி என்ன என்பதை காண்போம். இத்தகைய தொடர்ச்சிகள் தான் இந்த முருகர் வழி சென்ற மக்கள் தான் பல்வேறு மக்களாக பிரிகின்றார்கள். அவர்களை கொண்டுதான் இந்த தென்னிந்திய வரலாறு நீள்கிறது. இந்த வரலாற்றில் பார்க்கும்போது கடம்பர், நொளம்பர், கங்கர் என பல்வேறு மக்கள் பிரிகிறார்கள். இந்த கடம்பரே வந்து சேரன் மண் தாக்கும் பொழுது இந்த கொங்கண பகுதி, அதாவது கோவா பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் கோவா கடம்பர், வானவாசி கடம்பர், பாயல் நாட்டு கடம்பர், கலிங்க கடம்பர் என்று இன்னும் பலவாக பிரிகிறார்கள். இவ்வாறு பிரிந்த கலிம்ப கடம்பர் தான் ஈஸ்டர்ன் கங்காஸ் என்றும், அந்த காலத்துக்கு அவருக்கு முன்னோடியாக இருந்தது வெஸ்டர்ன் கங்காஸ் இருந்தோம். வெஸ்டர்ன் கங்காஸிலிருந்து பிரிந்திருந்த நொளம்பர் என்று இருக்கிற இந்த நொளம்பர்கள் பிற்கால பலர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு இந்த தருமபுரி, பர்கூர் பகுதியெல்லாம் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வரலாற்று சின்னங்கள் மற்றும் தொழில் தடயங்கள் மற்றும் கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு அண்மையில் கிடைக்கின்றன. எனவே இந்த பல்லவர்கள் தான் இந்தியாவின் முன்னோடியாக இருந்து அவர்களில் பிரிந்து சென்றவர்கள் தான் இந்த இந்திய முழுக்கம் படர்ந்து உள்ளனர். அவர் எவ்வாறு படர்ந்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு பல்வேறு ராஜ்யங்கள் உருவாய் என்பதை வரும் காணொலி காண்போம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.